வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பெலிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிக விரைவில் குரூப் 4 வரப்போகுது. நீங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ ரிவிஷன் ஸ்டேஜில் தான் இருப்பீங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தேவைப்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க மொத்தம் 1550 கொஸ்டின் 2020 2024 கடைசியாக டிஎன்பிஎஸ்சி இந்த அக்ரி ஆஃபீஸர்ன்ற எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணாங்க பிப்ரவரி மாதம். அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம், சரிங்களா. இந்த 1550 கொஸ்டினையும் டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட சிலபஸ் வைஸ் நம்ம பிரிச்சிருக்கோம், சரிங்களா. ஏரியா அண்ட் வால்யூம், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ரீசனிங், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், எம்ஐஎஸ்சினா மிஸ்சலேனியஸ். இதர டிஎன்பிஎஸ்சி என்ன தான் அவங்க சிலபஸ் கொடுத்துருந்தாலும் அவங்க கொஞ்சம் வெளியில் போகிறாங்க. உதாரணத்துக்கு ப்ராபபிலிட்டி, மீன், மீடியன், மோட், ரேஞ்சு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, அது மாதிரி அவங்க கொஞ்சம் வெளியில் போகிறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம கேள்வி எழுப்ப முடியாது, பட் நம்ம தான் படிச்சுக்கணும், சரிங்களா. அது இதை தவிர்த்துங்க நம்ம இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பொதுத்தமிழ் நம்ம இதே மாதிரி டாபிக் வைஸ் நம்ம பண்ணியிருக்கோம், சரிங்களா. அந்த டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் சிலபஸில் இருக்க 52 டாப்பிக்கையும் எடுத்து டாபிக் வைஸ் இது வரைக்கும் எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்றத நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி டைம் ரிவிஷனுக்காக. இந்த பிடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி தான் இருக்கும். போத் மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தமிழ், இங்கிலீஷு கீழே நம்ம சால்வ் பண்ணியிருப்போம், சரிங்களா. அதாவது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் இந்த கம்பேரிஷன் தந்தாலும், ஆனால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு போகிறது ஒர்க் ஆகாதுங்க. அதே மாதிரி ஸ்கூல் புக் ஃபுல்லாக நான் படிச்சுட்டு போகிறேன்னாலும் ஒர்க் ஆகாது. ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணணும். ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தா தான் அது உங்களுக்கு கட் ஆஃபை க்ராஸ் பண்ணி ஒரு நல்ல சேஃபான ஸ்கோரில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்படின்னா நீங்கள் அன்சேஃப் ஸ்கோரில் இருப்பீங்க. அப்படின்னா அந்த 10-15 மார்க் டிஃப்ரென்ஸ்லேயே இருப்பீங்க. நான் 150+ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறீங்க உங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டு. வி நீட் கட் ஆஃப் இல்லையா, நமக்கு தேவை வேலை, அவ்வளோதான். நீங்கள் யார்கிட்டயாவது போய் சார் நான் 150 எடுத்திருக்கேன்னா இவங்க வேலை இல்லை அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க, சரிங்களா. நம்மளோட நோக்கம் கட் ஆஃபை க்ராஸ் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு என்னென்ன வழினா ஸ்கூல் புக்கை நல்லா படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பில் 247 கொஸ்டினையும் பார்க்கணுன்றது எப்படி பார்க்கணுன்னா, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கும், வேர் டு ஸ்டடியில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே நல்லா பார்த்துட்டு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த 247 கொஸ்டினை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓ இப்படி தான் கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சி. அந்த 247 கொஸ்டினில் நீங்களாம் ஒரு 15 மாடல் எடுத்து தனியாக வச்சுருவீங்க, இந்த மாடல் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.